ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. சண்டே ஸ்பெஷல். ஆமா, இன்னைக்கு சமைச்சது அப்பா இட்லி. சூப்பரான ஒரு மல்லிகைப்பூ இட்லி ஊற்றி வச்சிருக்காரு. அப்புறம் ஆட்டுக்கறி குழம்பு. உருளைக்கிழங்கு போட்டு. நல்லி 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 2 நல்லி, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. செம்மமா. ஆட்டுக்கறி குழம்பு சூப்பராக உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்கிறாரு. நான் டேஸ்ட் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. நிறைய நல்லி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எடுத்தா நல்லியா வருது. அப்புறம் சாப்பிட்டாச்சா நீ? இல்லை, டேஸ்ட் மட்டும் பார்த்தேன், உப்பு பார்க்க சொன்னார். அப்புறம் ரத்த பொரியல் செஞ்சுருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காரு. காலையில் நான் போயிட்டு மிளகாத்தூள் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா தான் காரில் என்னை மிஷினில் இறக்கிட்டு அவர் போயிட்டார். நான் டிஃபன் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் மிளகாத்தூள் அரைச்சி முடின்னு. இப்போ அரைச்சி முடிச்சு ஆறிட்டு இருக்குது. நான் அள்ளி எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன், நீ போய் சாப்பிடுனாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டால் சாப்பிட்டேனாரு. ஆனால் இட்லிலாம் அப்படியே இருக்குது. சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா சாப்பிடலன்னா, எனக்கு வந்து சமைச்சதே ஒரு மாதிரி வாசனை பிடிக்கல, போதும் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்புறம் ஜெய்க்கும் அழகாக தட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன தவம் செய்தேனோ அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பசங்களுமே நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஒரு சில டைம்லாம். அந்த என்ன ஒவ்வொன்றும் அக்கறையாக செய்யும்போது இன்றைக்கி அந்த ஜெய்க்கு கட்டி வச்சிருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நீ எடுத்துகிட்டு போடா. அவங்கம்மா, நான் எங்கம்மா கடையில் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட நேரம் இருக்குது, பழம் எடுத்துகிட்டு போயிடுறேன், பன் பட்டர் ஜாம் எடுத்துகிட்டு போயிடுறேன்னா, டேய் கட்டி வச்சிருக்காருடா, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 இட்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சாப்பிடு. ஆஃப் டே கடை இருக்கு, திறந்துருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து லீவு. ஏன்னா புது வருஷ பிறப்பு, அதனால தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. அப்படின்றப்போ நம்மளும் லீவ் விட்டு எங்கேயாவது போகலாம். நம்மளோட ஸ்டாஃப்ஸ்க்கும் லீவு, ஓகேங்களா? அவங்களுக்கும் லீவ் கொடுத்து அனுப்பியாச்சு. அப்பா வேறு லெவலில் சமைச்சிட்டாரு, விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை மிளகாத்தூளுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அன்னைக்கு போய் நம்ம அரைச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும் கொரியர் போடுறதுக்கு. கடையிலயும் சுத்தமா நேத்துக்கு வீடியோஸ் போட்டு செம்ம ரெஸ்பான்ஸ். கடையில ஸ்டாக் காலி பண்ணிட்டீங்க, இங்க ஆபீஸ்லயும் காலி ஆயிடுச்சு. கடைசி ஒரே 1 கிலோவை 2 கிலோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு 1/2 கிலோ ஒன்று 1/4 கிலோ ஒன்று தான் இருந்துச்சு. அந்த இங்க இருந்த 1 கிலோவையும் நான் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். அதனால எனக்கு கவலை வந்துருச்சு. அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம காலையிலேயே எழுந்து ஓடியாச்சு. நான் எழுந்தது மட்டும் இல்லை, மிளகா மிஷின் அண்ணனும் எழுந்துட்டாங்க எனக்காக. நீ எடுத்துட்டு வாடாம்மா, நான் அரைச்சி தரேன், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அண்ணையும் போய் எழுப்பி நானே வாசல் பெருக்கிட்டு மிளகாலாம் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே, எங்கள் சொந்தக்காரங்க பாப்பாவுக்கு, அதுக்கு போகணும் ஈவினிங்கு. பரபரப்பாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துக்க போகிறேன் நிம்மதியாக. ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகம் அங்கே போகும்போது. அப்புறம் என்ன பட்டுக்குட்டி, சண்டே உங்களுக்கு எல்லாம் எப்படி போகுது? உங்கள் வீட்டில் என்ன சமையல்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பொருட்களுக்கு எப்போவுமே வந்து நல்ல ஆதரவு தரீங்க. ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய பேருக்கு இப்போலாம் வந்துருச்சு, நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுலாம். இன்னைக்கு 3 மணிக்கு நம்மளோட வீட்டை பற்றின அப்டேட் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் வித் பூஜாஸ் கிச்சன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பழக்கம் போல் உங்களோட பாசிட்டிவான பிளெஸ்ஸிங்ஸையும் அந்த எண்ணங்களையும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கும் அந்த மாதிரி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க வளத்துடன். டடபா பாய் பாய். என்னம்மா ஒரு கட்டு கட்டுற போல? சூப்பராக இருக்குது குழம்பும் அந்த ரத்த பொரியலும். இது வச்சுக்கல, நான் கறி மட்டும் வச்சுக்கினேன். ஏன்னா அப்பா அந்த தான் கடிச்சு தருவார் நல்லி, அதனால் வச்சுட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு வேலை பார்த்துட்டு வரும்போது வீட்டில் இந்த மாதிரி நாக்கு சுவையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், செம்மையாக இருக்குது. இட்லியும் ஆட்டுக்கறி குழம்பும் ரத்த பொரியலும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்களா? வந்துட்டேன், அவ்வளோதான். துணி மடிச்சிட்டேன், சாப்பிட்டுறேன்.